தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அறிவாலயத்தில் திமுக தலைவருடன் சந்திப்பு. திமுக கூட்டணியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அறிவாலயத்தில் திமுக தலைவருடன் சந்திப்பு. அதிமுக கூட்டணியில் 2 முறை செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தனியரசு. இவர் சாதி பெயரில் கட்சி நடத்துகிறவர். கொங்கு இளைஞர் பேரவை என்ற பெயரில் கட்சி நடத்துகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தனியரசுவை அணைத்து செல்ல எடப்பாடிக்கு விருப்பமில்லை. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் மீண்டும் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக விரும்புகிறார். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை, கூட்டணியில் தன்னை சேர்க்க வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் தற்பொழுது திமுக கூட்டணியில் இணைய முடிவு செய்தார். நேற்றைய தினம் அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். பேசிவிட்டு வெளியே வந்த பொழுது திமுக கூட்டணியில் முறைப்படி இணைந்ததை தெரிவித்தார். ஆக திமுக கூட்டணியில் கொங்கு இளைஞர் பேரவை இணைந்துள்ளது. ஏற்கனவே கொங்கு நாடு தேசிய கட்சி உள்ளது ஈஸ்வரன் தலைமையில். தற்பொழுது கொங்கு இளைஞர் பேரவையும் இணைந்துள்ளது. கொங்கு மண்டலத்தில் திமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கரூர் பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டமிட்டு காய்கள் நகர்த்தி வருகிறார். கொங்கு மண்டலத்தில் உள்ள தலைவர்களை திமுகவில் இணைத்து வருகிறார். கொங்கு மண்டலத்தில் செல்வாக்குள்ள குட்டி கட்சிகளையும் திமுக கூட்டணியில் இணைத்து வருகிறார். தற்பொழுது திமுக கூட்டணியில் கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு இணைந்துள்ளார்.